ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் TechTech Tamil. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக விவோ வந்து அவங்களோட V சீரீஸில் வந்து ஒரு 2 ஃபோனை லான்ச் பண்ணாங்க. விவோ V23 அண்ட் V23 Pro. அந்த ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்மள்கிட்ட இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஷார்ட்டாக ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லலாம், இல்லை ஃபுல்டி ரிவ்யூன்னு சொல்லலாம். பண்ண போகிற ஃபோன் எதுனா விவோ V23. நம்மள்கிட்ட இப்போ ப்ரோ வெர்ஷன் இல்லை, விவோ V23 தான் இருக்குது 5G மாடலில். இதில் வந்து நம்மள்கிட்ட இருக்கிறது அந்த கலர் சேஞ்சிங் ஃபோன். அது இன்னொன்று ஒரு கலராக இருக்குது. இப்போ அது வந்து நம்ம கையில் இல்லை. இப்போ நம்ம கையில் இருக்கிறது கலர் சேஞ்சிங் மொபைல். வீடியோக்குள்ளே போட்டு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மொபைல் அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸை பார்த்தோன்னா ரிவ்யூ நினச்சிடாதீங்க, ரீட்டைலிங்க்கு தான். விவோ வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணால் இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் வரும். சரி, நார்மலாக வாங்கும்போது இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் மட்டும் தான் வரும். சரி, இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸுக்கு மேலேயே விவோ அப்படின்னு போட்டு கீழே 5Gன்னு போட்டு நடுவில் V23ன்னு போட்டிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா ஃபோனை சுற்றி பேக் பண்ணியிருந்த ஒரு கவர் மாதிரி இருக்குது. தென் யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கு கீழே சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க, விவோவோட ஃப்ளாஷ் சார்ஜ் அடாப்டரு. அதுக்கு கீழே ஹெட்ஃபோன்ஸ். விவோ இன்னமும் அவங்க லான்ச் பண்ண மொபைல்ஸில் ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, நல்ல விஷயம். அடுத்து டைப் சி கேபிள் இருக்குது, USB to டைப் சி கேபிள் இருக்குது. அதுக்கு கீழே சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. இவ்வளோ இருக்கே. ஃபோனை எங்கேன்னு கேட்டீங்கன்னா, ஃபோனை நான் ஏற்கனவே வெளியில் எடுத்துட்டேன். ஃபோனை டிபியூ கேஸ்லேருந்து வெளியே எடுத்து பார்க்கும்போது இன்ஹேண்ட் ஃபீலிங் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். சைடெல்லாம் பாக்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அது கோல்டு கலர் வந்து இன்னமும் ஒரு ப்ரீமியமான லுக் கொடுக்குது. தென் ஃபிசிக்கல் பிளேஸ்மெண்ட்டை பற்றி பார்த்துருவோம். சைடில் வந்து பவர் பட்டன், வால்யூம் மேக்கர்ஸ், கீஸ் இருக்குது. கீழே வந்து ஸ்லிம் ஸ்லாட், ப்ரைமரி மைக்ரோஃபோன், சார்ஜர் போர்ட், அதே மாதிரி ஸ்பீக்கர் இருக்குது. மேலே வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இந்த பேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த மொபைலோட டிஸ்பிளேவை பற்றி பார்க்கும்போது 6.4 இன்ச்சில் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனோட ஒரு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்பிளேவை பற்றி சொல்லும் போது பிரைட்னஸ் இது எதுவுமே எந்த இடத்துல குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த டிஸ்பிளேயில் வந்து நம்மளுக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த 30,000ங்கிற பட்ஜெட்டில் நம்மளுக்கு 120 கொடுத்துருக்கலாம். ஏன்னா 15,000 20,000 செக்மெண்ட்லலாம் வரும்போது 30,000 நம்ம கொடுத்து ஃபோன் வாங்குறப்ப கண்டிப்பாக 120 நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அவங்க தரல. இந்த ஃபோனோட இன்ஹேண்ட் ஃபீலிங்னு பார்க்கும்போது கையில் பிடிக்கும் போது ஃபோன் ரொம்பவே நல்லாவும் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, ஃபோன் ஸ்லிம்மாகவும் இருக்குது. சரி, இப்போ இந்த ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா ஒரு ஃபோன் வந்து ஸ்லிம்மாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குன்னா கண்டிப்பாக பேட்டரியில் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கல்ல. சரி, இப்போ இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்க்கும்போது 4200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஓகே, இதை வச்சுக்கிட்டு நம்ம பேட்டரி லைஃப் என்ன தான் 4200 mAh இருந்தாலும் ஆப்டிமைசேஷனை வச்சு பார்க்கும்போது பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் நான் 4200 mAh விட கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4500 mAh பேட்டரி எவ்வளோ நேரம் ஸ்டாண்ட் பை இருக்குமோ அது இருக்குன்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நம்ம யூசேஜை பொறுத்து அது கொஞ்சம் மாறும். செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ரெண்டுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இந்த விவோவில் வந்து V சீரிஸ் ஆனாலும் சரி, X சீரிஸ் ஆனாலும் சரி, எப்போவுமே கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி வரும். அதுவும் V சீரிஸ் சொல்லவே தேவையில்லை. முக்கியமாக இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கான ரொம்ப ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த கேமராவில் இருக்குது. சரி, இந்த ஃபோன் பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிபிள் கேமராவில் ஃபஸ்ட்டு வந்து 64 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி கேமராவும், அது மட்டும் இல்லாமல் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ப்ளஸ் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. எங்கடா எல்லாரும் கொடுக்குற டெப்த் சென்சாரை காணும் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. என்ன தான் டெப்த் சென்சார் வந்து நம்மளுக்கு ஃபோன் பின்னாடி ஃபிசிக்கலாக கொடுக்கல அப்படிங்கிறனாலும் போர்ட்ரேட் ஷாட்டு இதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமையே இவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில்
மற்ற கம்பெனி ஏன் கணக்கு காட்டுற மாதிரி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து செல்ஃபியில் பார்க்கும்போது இங்கே வந்து டியூவல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 2 சென்சார் இருக்குது. நம்மளுக்கு செல்ஃபியில் பார்க்கும்போது 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா ப்ளஸ் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைடு. செல்ஃபிஸும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, செல்ஃபி தான் வேறு லெவலுன்னு சொல்லணும். இப்போ இந்த ஃபோனில் வந்து செல்ஃபிலே 4K வீடியோ எடுக்கிற ஆப்ஷனோடய கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் பேக்கில் 4K கொடுப்பாங்க, பட் செல்ஃபியில் 4K கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம்னு சொல்லலாம். கேமரா ஆப்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. முக்கியமாக செல்ஃபி அதிகமாக எடுப்பேன், இல்லை செல்ஃபி கேமரா அதிகமாக யூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணுவேன், விளாகிங் இந்த மாதிரி இதுக்கெலாம் இந்த ஃபோன் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா பார்த்துங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் சில மைனஸும் இருக்குது இந்த ஃபோனில், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இந்த ஃபோனோட வாய்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபன் டச் வாய்ஸ் 12 மேலே ஆண்ட்ராய்ட் 12 கொடுத்துருக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் 12 இப்போ தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இதில் வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த விவோ V23 கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்த ஃபோன்ஸ்லாம் இன்னும் அப்டேட் வரல, கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். சரி, இதில் வந்து நிறையா கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏற்கனவே 11லேயே இருந்துச்சு, 12லேயும் அதே மாதிரி கஸ்டமைசேஷன் இது ஆப்ஷன்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த ஃபோனோட ப்ராசஸரை பற்றி பார்க்கும்போது MediaTek Dimensity 920 அப்படின்னு சொல்லி 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ஒரு புது ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 900 கிலோமீட்டருக்கு 920 கொஞ்சம் புதுசாக இருந்தாலும், பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக அவங்க ஸ்னாப்ட்ராகன் சைடு போயிருக்கலாம். இதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸோட எதிர்பார்க்கலாம். 5Gக்காக இந்த டைமென்சிட்டி கொடுத்தாங்களா இல்லை என்னன்னு தெரில, பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த பெஞ்ச் மார்க்காக இருக்கட்டும், இல்லை கம்பேரிட்டிவ்லி இதை விட ஸ்னாப்ட்ராகனில் நல்ல ப்ராசஸர் இருக்குது. இதே பட்ஜெட்டில் பார்க்கும்போது இதை விட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக உள்ள ஃபோன்ஸும் இருக்குது. இது வந்து இந்த ஃபோனோட பெரிய ட்ராபேக்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஓஎஸ் பற்றி சொல்லியிருந்தோம், ஃபன் டச் ஓஎஸ் 12 ரன் ஆகுதுன்னு. ஃபன் டச் ஓஎஸ் இந்த ஓஎஸ் வந்து நீங்கள் நிறையா பேர் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்பீங்க. விவோ ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். என்ன தான் இவங்க விவோ வந்து எக்ஸ் சீரிஸ், வி சீரிஸ் இந்த மாதிரி, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சப்ரெண்ட் ஐக்யூ இந்த மாதிரி நிறைய ஃப்ளாக்ஷிப்பான ஃபோன்ஸ் நிறையா லான்ச் பண்ணாலும் அவங்களோட ஃபன் டச் ஓஎஸ்ங்கிறது ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ஒரு ஃபீலை கொடுக்காது. கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன், நிறையா அவங்களுக்குன்னு அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க நல்லா இம்ப்ரெசிவாக நிறையா கொஞ்சம் கஸ்டமைசேஷனாக இருக்கட்டும், ஆப்பிள்லேருந்து நிறைய இம்ப்ரெஸ் பண்ணுறதாகட்டும். ஏன் இந்த ஃபோனை பாக்ஸ் டிசைனில் கொண்டு வந்தாங்களே, இப்போ ஐஃபோன் 12, 13 மாதிரி, அந்த மாதிரி என்ன தான் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாப்பப் கொண்டு வந்தது விவோ தான். இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்க்கும்போது நல்லா இருக்கும். இப்போ வந்து ஃபன் டச் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு விவோ மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இல்லைனா ரொம்ப ஒரு பழைய மாடல் மொபைல், ஒரு இப்போ பேசிக்காக வர என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து அப்கிரேட் ஆகுறவங்களுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியாது. இந்த ஃபோனோட யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், இதோட ஓஎஸாக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஐஃபோனோ இல்லைனா வேறு ஏதோ ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸு, ஈவன் OnePlusஆக இருக்கட்டும், இல்லை சாம்சங்கில் ஃப்ளாக்ஷிப்பு, இல்லைனா ஓப்போவில் ஃப்ளாக்ஷிப், இந்த மாதிரி வேறு ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோனுக்கு மாறுறவங்களுக்கு ஓஎஸில் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்காதுன்னு தான் சொல்கிறேன். ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபீல் வந்து இருக்காது. இப்போ தான் நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் மொபைல்லேருந்து இல்லைனா ஏற்கனவே ஒரு பழைய விவோ மொபைல்லேருந்து இந்த ஃபோனுக்கு அப்டேட் ஆகுங்கன்னா ஒன்றும் பிரச்சனை தெரியாது, ஒரு வித்தியாசமும் தெரியாது, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் ஏற்கனவே ஒரு இதை விட சூப்பரான ஓஎஸ், இதை விட சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபோனுக்கு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். சரி, இப்போ வந்து ஷார்ட்டான ரிவ்யூஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு மேலே இந்த ஃபோனில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு வந்து கேமராக்காக ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். பட் இந்த கலர் சேஞ்சிங் பேக்கு நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. சன்லைட் பட்டால் நம்மளுக்கு வந்து கலர் அந்த கோல்டு கலர்லேருந்து அப்படியே ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிறதா இருக்கட்டும், அது வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே திரும்பி கோல்டு கலருக்கே மாறிடுது. இப்போ நம்ம ஃபோனை பாக்கெட்லலாம் வச்சுட்டு போகும்போது பாக்கெட்லேருந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கழிச்சு எடுக்கும் போது ஃபோனு ஒரு டாப் சைடு வந்து ப்ளூ கலரும் கீழே வந்து கோல்டு கலரும் ஒரு 2 கலர் இருக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி நம்ம ஏதாச்சும் லீஃப் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை நம்ம ஏதாச்சும் பேப்பரை கட் பண்ணி ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது ஃபோனை வந்து இதை வச்சு நல்லா டைம் பாஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. அந்த இன்ஹேண்ட் ஃபீலிங் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கலர் ஓகே, ஆனால் பட் ஏன்னா தான் கலர், கேமரா இந்த 2 அட்வான்டேஜ் இருந்தாலும் 5Gக்காக இப்போ ஃபோன் வாங்குறது இப்போதைக்கு 5G பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் 5G ஒரு அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அந்த ஓஎஸ் இந்த கொஞ்சம் பேட்டரி லைஃப்பை கூட சொல்லிக்கலாம். ஏன்னா பேட்டரி லைஃப் 4 எலிமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயமும் இந்த ஃபோனில் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு
கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே யாராச்சும் விவோ i2 ஃபன் டச் லவ்வர்ஸ் யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தமிழில் பேசுவோம், தமிழை வளர்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.